ஏய் நான் தான். என்ன பயந்துட்டியா? ம் பயந்துட்டியான்னு கேட்டேன். ம் அட, யாரா அது? இவ்வளோ நேரம் பின்னாடியே நின்று இருமி இருந்த, அப்ப திரும்பி பார்க்கல. இப்ப என்னடா நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் பயந்துட்டியான்னு கேட்டா அதுக்கும் ஊன்னுட்டு இருக்கு. சரி, நம்ம களத்துல இறங்கலாம். ஆரம்பிக்கலாமா? உன்னதான் கேக்குறேன். சின்ன எப்படி பாக்குறா இவ? ஆரம்பிக்கலாமான்னு கேட்டேன். ஓ, ஆரம்பிக்கலாமான்னு கேட்டிங்களா? பரவாயில்ல, இப்பயாச்சும் கேட்டுச்சே. வா. ஆ ஆ ஏய், நானும் அமைதியா இருக்கிறேன், சும்மா ஆன்னுட்டு இருக்கேன். உனக்கு கேட்கல நான் பேசுறது? கோவப்படாத, என்னையே கோவப்பட வச்சிருவ நீ. நானும் வந்ததுல இருந்து இரும்பி இருக்கிறேன். வந்துட்டு கூப்பிட்டா அப்பவும் எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. இது வரைக்கும் நீ 2-3 வாட்டி தான் பேசியிருக்க, அதுவும் ஒழுங்கா பேசல. என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. என்ன நீ இப்ப வந்த ஆளா? அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது உன் வேலை கையை விட்டு போயிடும், புரியுதா? இது வரைக்கும் நான் யாருக்கிட்டயும் இப்படிலாம் கோவப்பட்டதே இல்ல. நானே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தாலும் சரி, உன்னை பார்த்ததும் கொஞ்சம் ஓகேவானே. இப்ப என்னடனா நீ இருந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. ஏய், அழாத. இப்ப எதுக்கு அழுற? எனக்கு எல்லாரையும் மாதிரி காது கேட்காது. காது கேட்காதா? ஏன்? ஆ? காது ஏன் கேட்காதுன்னு கேக்குறேன். ஒரு ஆக்சிடென்ட்ல என் காது போயிடுச்சு. ஆக்சிடென்டா? ம் இவ்வளவு நேரம் வந்து கத்திட்டு இருந்தேன், அப்ப கேட்கல. ஆக்சிடென்டான்னு சைலண்டா சொல்றேன், இப்ப கேக்குது இவளுக்கு. ஒருவேளை போய் சொல்றாளோ? இல்ல, நான் போய் சொல்லல. ஏய், உனக்கு காது கேக்கும் தானே? போய் சொல்றியா? இல்ல, லிப் மூமெண்ட் வச்சு நீங்க என்ன பேசுறீங்கன்னு என்னால கணிக்க முடியும். அப்படிதான் நான் ஆன்சர் பண்றேன். அப்படியே பார்த்தாலும் நான் வந்தப்போ நீ என்னை பார்த்துட்டு தான் இருந்த, நானும் உன்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன் ஆரம்பிக்கலாமான்னு. உனக்கு அப்போ புரியலையே, சாரி கேட்கலையே. எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, படிக்கணும்.